information about what you have done. Many bad son. The woman. Asked her her breast size. Asked if she'd ever touched her nipples. Told you one. No. I'm going to show it you. It's 2 plums. It means your penis and balls. Let me show you, Shah. I'm going to show you everything what you put disappearing message on. Told her to delete all the screenshots. Too fast for you, dickhead. Say, I am sorry. I will never do it again. Oh, will ya? Get up, you dickhead. What Get up, bro. Hang on. What are you sorry for? I'm sorry for even talking to you. You want to chat with Bulgarian girls or Russian girls or ஏதோ ஒரு ஊர் கேட்கலாம். அழகான ஒரு பொம்பளைங்க போட்டோ படத்தை போட்ட உடனே இவங்க என்ன ஆகுது, உடனே அந்த என்ன சொல்றான், அந்த அடல்ட் சைட்ல மெம்பர் கொடுத்தவனுக்கு இதுல ஒரு 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். ஆனா இந்த சைட்டை ஆப்ரேட் பண்றதே அரசாங்கம். அங்க இருக்கிறது உண்மையான பொண்ணே கிடையாது. Your 5-year-old child, yeah? Your 5-year-old child is going to have to be questioned to see if you've interfered with your child. And they're going to grow up knowing what dirty fucking nonce you are. Your body's good. Have you got sexy underwear? Yeah, I wanted to see a full, proper picture profile because she sounded suspicious. She sounded suspicious? Yes. You don't smoke and you don't drink, but you do talk to 12-year-old children online in a sexual manner though, don't you? That's your first and your last mistake. Okay. Oh, super. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ட்ரை பண்ணுறோம். இந்தியன் ஆக்டர்ஸ், இந்தியன் சிங்கர்ஸ் அந்த மாதிரி போடுறான். இது இஸ் அரெஸ்டட், அது எந்த அளவுக்கு உண்மையா இல்லை ஒரு ஸ்டிக்மா மக்கள் மத்தியில் இந்தியர்கள் மேலே ஒரு வெறுப்பை கிரியேட் பண்ணுறதுக்காக முஸ்லிம்ஸ் மேலேயும் பாகிஸ்தானிஸ் மேலேயும் Indians மேலேயும் ஏஷியன்ஸ் மேலேயும் ஒரு வெறுப்பை கிரியேட் பண்ணுறாங்கன்னு தெரியல. Yes, you're visiting Samantha for a night of sex. You understand she's 14 years old, right? Oh. That is not old enough for her to be in she told me she's 20. No, Yes, you was. You wanted to put your tongue up a blah blah as well. You listen. Don't matter what you say. This right. This is tight. This is hardly anything. See this? This is hardly anything. கண்ட பொறுக்கி பொண்ணுங்களோட சேட் பண்றதுக்கு அவன் இந்தியாவே பண்ணலாமே. அப்பா அம்மா சொத்தை வித்து 30 லட்சத்தை கொண்டு வந்து கடனாளியாகி SBIல கொண்டு போய் வீட்டை வச்சு இந்த கர்மாந்திரம்லாம் எதுக்கு இங்க வந்து பண்றோம்? அது அங்கேயே வந்து பண்ணலாமே. Helena, she's very beautiful, cute, sexy. It's gonna hurt, but you'll get used to it after us being together for 2 nights. Yeah? I can see in your eyes. Hani said, okay, you can come. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார், இப்போ இந்த பீடோஃபில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. உலகம் முழுவதும் குழந்தைகள் மீது குழந்தைகளை பாலியல் வன்புணர்வு பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போது மேலை நாடுகளில் குறிப்பாக UK போன்ற நாடுகளில் எப்படி இதை டார்கெட் பண்ணுறாங்க? அதில் நீங்கள் சொல்கிறீங்க இந்தியர்கள் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்கன்ட்டு. என்ன நடக்குது சார் அங்கே? சார் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாக நான் உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் எனக்கு அனுப்பியிருக்கீங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போது கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி யூரோப் ஃபுல்லாக யூரோப்பியன் பார்லிமெண்ட் அண்ட் UK பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. என்னென்னா எல்லா குழந்தைங்களும் 10லேருந்து இப்போ சவுத் கொரியாலாம் பார்த்தீங்கன்னா அண்டர் 15 மொபைல் ஃபோன் நாட் அலவுட். நிறைய கண்ட்ரிஸ், சிங்கப்பூர், சவுத் கொரியா. ஸோ அந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வரலாமா? ஆனால் அது முடியாது. ஏன்னா ஸ்கூலில் எல்லாத்துக்கும் அப்ளிகேஷன் படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து 5G மொபைல் தேவைப்படுது, ஸ்மார்ட் ஃபோன். ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது குழந்தைங்கக்கிட்ட இருக்கணும். அப்போ இந்த போன் வெப்சைட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, பாப்அப், நீங்கள் ஏதோ ஒன்று பார்க்குறீங்க, திடீர்னு ஒரு பாப்அப் வருது. அப்போ அதுக்கு தான் ஃபயர் வால் அந்த மாதிரிலாம் வச்சாங்க. பட் இப்போ இந்த போன் வெப்சைட் கம்பெனிஸ்க்கெல்லாம் they want people to get addicted, hooked to it இல்லையா? அதனால தான் ஒரு பாப்அப் அனுப்புறது. அது என்னதான் நடக்குதுன்னு பார்த்தா அப்படியே உள்ள போய் people get addicted. Then அப்போ ஒரு லா பாஸ் பண்ணாங்க. என்ன வாட் இட் பேசிக்லி சேஸ் இஸ் யாரெல்லாம் இந்த சைட் வியூ பண்ணுறாங்களோ they all have to be more than 18 years of age, 18 to 19 years. அது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? அவங்க பேரில் இருக்கிற கிரெடிட் கார்டை கொடுத்து அவங்க அட்ரஸை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணால் தான் அலோவ் பண்ணணும் அந்த சைட்டுக்குள்ளே போகிறதுக்கு. உடனே எல்லாரும் யாரெல்லாம் ப்ரொலிஃபிக் அஃபெண்டர்ஸ், ஐ மீன் ஹேபிச்சுவல்
இது இருக்கு, இந்த பழக்கம் இருக்கு, அடிக்டா இருக்காங்களோ அவங்க எல்லாம் கொடுத்து உள்ள போனாங்க. இப்போ இதில் என்ன, இப்போ யூகேவோட வெறும் யூகே எடுத்துக்கோங்க. இப்போ மக்கள் தொகை 8 கோடி பேர், 8 மில்லியன் பீப்புள், 80 மில்லியன் பீப்புள் தான் 8 கோடி பேர் இல்லையா? இப்போ 8 கோடி பேர்ல லெட்ஸ் சே ஒரு 10,000 பேர் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணிருக்கு கொடுத்து, அந்த 10,000 பேர் எடுத்துட்டான் தனியா. அப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏஐன்னு ஒரு டெக்னாலஜி இல்லை, ஆனா இப்போ இருக்கு. அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி கிளவுட்னு ஒரு டெக்னாலஜி இல்லை, இப்போ இருக்கு. இப்போ என்ன பண்ணாங்க, இந்த 10,000 பேருடைய வீட்டு அட்ரஸ் இருக்கு, பேர் இருக்கு, கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் இருக்கு, ஃபோன் நம்பர் இருக்கு. இதுதான் அவன் ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொடுக்குறான். அவனோட ஏஜ் கன்ஃபார்ம் பண்ணா அப்போ 18, உடனே அவன் அந்த போன் சைட்ல அடிக்ஷன் இதுக்கு ஆக்சஸ் கொடுக்குறாங்க போறதுக்கு. ஆனா இப்ப அந்த டேட்டா பேஸ்ல இந்த 4 இன்ஃபர்மேஷன் வச்சு they can pick up the IP address, correct, they can pick up the internet service provider ISP, என்ன ரவுட்டர் யூஸ் பண்றீங்க, என்ன லேப்டாப் யூஸ் பண்றீங்க, என்ன கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்றீங்க, ரைட். இப்ப ஜீரோ இன் பண்ணிட்டாங்களா, இந்த அதுக்கு அப்புறம் all they have to do is using AI, using any spy software, உங்க இமெயிலையோ ஏதோ ஒன்று கிளிக் பண்ண வச்சாங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் அண்டர்லைன் ஒரு சின்ன சாஃப்ட்வேர் உங்க கம்ப்யூட்டர்ல இருக்கும். நீங்க என்னெல்லாம் கீவேர்ட் சர்ச் பண்றீங்களோ அபவுட் டெரரிசம், ஐ வாண்ட் ஏதோ ஒரு இடத்த நான் பாம்பு போடணும், இல்லை தற்கொலை பண்ணிக்கணும், இல்லை ஒருத்தர் கொலை பண்ணணும், எப்படி எல்லாம் நீங்க கூகுளில் சர்ச் பண்ற க்ரோம் ஹிஸ்டரியும் அவங்க கிட்ட இருக்கும். ஸோ அதுல போய் பார்ப்பாங்க நீங்க என்ன மாதிரி கீவேர்ட்ஸ் போட்டு உங்களுடைய செக்ஷுவல் ஃபேண்டசிஸ்க்கு நீங்க இது பண்றீங்க, சர்ச் பண்றீங்க அப்படின்னு. இப்போ அதுல நீங்க அண்டர் ஏஜ் கேர்ள்ஸ், ஃப்ரீடம் இது அந்த மாதிரி ஃப்ரீடோஃபிலியா சம்பந்தப்பட்டது பாய்ஸ் போட்டீங்கன்னா அண்டர் ஏஜ் பாய்ஸ், அப்போ இந்த 8,000த்துல இன்னொரு 2,000 பேரை பிரிச்சு எடுத்துருவாங்க டோட்டலா. ஸோ 8 கோடியிலிருந்து டெக்னாலஜியை பயன்படுத்தி 2,000 பேருக்கு கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ எல்லா தப்பு இந்த 2,000 பேர் தான் பண்றான் மொத்தத்துல, சரிங்களா? இப்போ என்ன பண்றான், இந்த 2,000 பேர் எப்படி பிடிக்கிறது, அவங்க இப்போ ஒரு நாளைக்கு 5 hour இது அடிக்ட் ஆகி இது டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா அப்போ அந்த மீதி இருக்கிற 10-15 மணி நேரம் ஏதோ ஒரு பேருக்குன்னு வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சுட்டு எப்படி ட்ரக் அடிக்ட்ஸ் கஞ்சா வாங்குறதுக்காக போய் வேலை செய்வாங்களோ, ஹீரோயின் வாங்குறதுக்காக வேலை செய்வாங்களோ, அந்த மாதிரி இந்த பசங்க இந்த அடிக்ஷனுக்காக போய் ஏதோ சம்பாதிக்கும். ஓகே ஓகே ஃபுல் டைம் வந்து அவங்க இந்த தப்பான வேலையை தான் செய்ய போகும்போது அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இவனோட ஆக்டிவிட்டிஸை மானிட்டர் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன வழி, இவனை தப்பு பண்ண விட்டு பிடிக்கிறதா வழி. போ யாரையாவது ஒரு பொண்ணை கேடு, ஒரு பையன் வாழ்க்கையை கேடு, அதுக்கப்புறம் வந்து நாங்கள் உன்னை தேடுறோம் பிடிக்கணும் இல்லை, ப்ரீஎம்டிவா பண்றாங்க. இப்போ எப்படி நம்ம டெரரிஸ்ட் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்றதுக்கு முன்னாடி பிடிக்கிற ரா வச்சு, கேஜிபி வச்சு, எஃப்எஸ்பி வச்சு, ரஷ்யாவிலே MI5 CIA வச்சு அமெரிக்காவில் பண்ற மாதிரி இவங்க என்ன பண்றாங்க, 8 கோடியிலிருந்து 800 பேர் கொண்டுட்டு வந்துட்டாங்க. இந்த 800 பேருக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, ப்ரௌசர், ஐபி, மொபைல், லேப்டாப், என்ன ஓஎஸ் எல்லாம். இவங்க கவர்மெண்டே ஒரு சாட் வெப்சைட், அடல்ட் ஃப்ரெண்ட்லி வெப்சைட்னா அது யார் ஓனர் உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்ப எந்த .com அதுல ஒரு யார் ஓனர் அட்ரஸ் இருக்கா, அது வெப்மாஸ்டர் யாரு, அது எதுவுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஆப் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நம்ம யூஸ் பண்றோம். அது ரைட் ஷேரா இருக்கட்டும், ஸ்விக்கி எதா இருக்கட்டுமே, unless it becomes a $1 billion company, no one talks about the founder, இல்லையா? இந்தியாவிலே அப்படிதான், உலகம் ஃபுல்லா அப்படிதான். அப்ப நம்ம என்ன பண்றோம், உடனே இந்த அடல்ட் போய் ஓ யூ வாண்ட் டு சேட் வித் பல்கேரியன் கேர்ள்ஸ் ஆர் ரஷ்யன் கேர்ள்ஸ் ஆர் ஏதோ ஒரு ஊர் கேட்கலாம், அழகான ஒரு பொம்பளைங்க போட்டோவை போட்டு படத்தை போட்ட உடனே இவங்க என்ன ஆகுது, உடனே அந்த என்ன சொல்றான், அந்த அடல்ட் சைட்ல மெம்பர் கொடுத்தவருக்கு இதுல ஒரு 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். ஆனா இந்த சைட்டை ஆப்ரேட் பண்றதே அரசாங்கம். அங்க இருக்கிறது உண்மையான பொண்ணே கிடையாது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி இது நாட் பாசிபிள். ஒரு உண்மையான லேடி இருக்கணும், அந்த லேடி ஒரு 10 வயசு பொண்ணு மாதிரி பேசணும், அப்ப கூப்பிடப்பெல்லாம் எடுக்கணும். இப்ப எதுவுமே தேவையில்லை, ஒரு 10 வயசு பொண்ணோட வாய்ஸை மட்டும் ரெக்கார்ட் பண்ணி ரேண்டமா ஏஐ ஒரு போட்டோவை ஜென்ரேட் பண்ண வச்சு அந்த ஜென்ரேட் பண்ற போட்டோலயே பலவிதமான போட்டோ, கார்ல நிக்கிற மாதிரி, பஸ்ல போற மாதிரியோ இல்ல நீச்சல் அடிக்கிற மாதிரியோ போட்டோ எடுக்கலாம் ஏஐ யூஸ் பண்ணி டெக்னாலஜி.
அப்போ என்ன பண்ணுறான், கவர்மெண்ட்டே ஒரு வெப்சைட், அடல்ட் சேட் வெப்சைட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வெப்சைட், டிவோர்ஸ் பண்ணவங்களுக்கு அப்படி இப்படின்னு வெப்சைட், பல விதமான வெப்சைட் ஓப்பன் பண்ணி இந்த 800 பேரை மட்டும் டார்கெட் பண்ணுறான். டார்கெட் பண்ணி சேட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவனுக்கு ஒவ்வொருத்தருடைய வீக்னஸ் தெரியும், என்னன்னா அவங்களுடைய வீக்னஸ். ஸோ இவர் வந்து ஒரே ஹோமோசெக்சுவலா, இவர் ஆம்பளைங்களுக்கு பிடிக்குமா அந்த மாதிரி சேட் பண்ணு, இவர் அண்டர் ஏஜ் கேர்ள்ஸ் பிடிக்குமா அந்த மாதிரி சேட் பண்ணு, இவர் அண்டர் ஏஜ் பாய்ஸை பிடிக்குமா அந்த மாதிரி சேட் பண்ணுன்னு சொல்லி சேட் பண்றாங்க. அப்போ என்ன ஆயிடுது, இவங்க சேட் பண்ண உடனே ஸோ தெரியுமோ இங்க வா எங்க அப்பா அம்மா இல்லை வி மீட், இல்லை ஒரு ஷாப்புக்கு வா, கடைக்கு வா, ஷாப்பிங் சென்டருக்கு வா அப்படின்னு உடனே இவர் போறாரு கிளம்பி. ஏன்னா இவருக்கு தெரியாது இது ட்ராப்னு. போறாரு. போன உடனே அங்கே போலீஸ்காரங்க 4 பேர் 5 பேர் இருப்பாங்க. இப்போ போலீஸ்காரங்கிறது செய்யறது தப்பா கரெக்டா? என்ன பொறுத்தவரை இது சரின்னு தான் சொல்லுவேன். ஓகே. இப்போ நீங்க இந்தியாவிலேயே என்கவுண்டர் நடக்குது, அதெல்லாம் பெரிய தப்பு எல்லாம் நான் ஒத்துக்கிறேன், வாசகம் தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் இப்போ ஒரு ஜுடிஷியரிக்கு போனால் நமக்கு ரொம்ப நாள் ஆகுது, 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம். ஆனால் கிரைம் ரேட்டை குறைக்கணும் சிட்டியில். அப்போ என்ன பண்ண முடியும், இப்போ உடனடியாக பண்ணணும், லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன். அப்போ அந்த மாதிரி ஒரு மெஷர் எடுத்தால் தான் ஒரு ஃபியரை கிரியேட் பண்ண முடியும். இப்போ யூகேல என்ன பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரூமிங்னு சொல்கிறாங்க. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஐ திங்க் ஒரு 50 பேர் ஒரே நாட்டை சேர்ந்தவங்க, பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு 50 பேர், இந்த ஏஜ் குரூப் பிட்வீன் 25 to 50, வேல்ஸ்ன்ற ஒரு ஊரில், சவுத் வேல்ஸ், இப்போ யூகே யுனைடெட் கிங்டம் வந்து 3 குட்டி குட்டி நாட்டை சேர்ந்தது, இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து அண்ட் வேல்ஸ். அந்த வேல்ஸில் வந்து முன்னாடி வந்து கோல் மைனிங்லாம் இருந்தது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ கோல் மைனிங்லாம் இல்லை. ஸோ அது கொஞ்சம் நாட் டெவலப் லைக் லண்டன் ஆர் நாட் டெவலப் லைக் ஸ்காட்லாண்ட் ஃபைனான்ஷியல் இண்டஸ்ட்ரி மாதிரி. ஸோ கொஞ்சம் லோ கிளாஸ் ஏரியா ப்ளஸ் ஒர்க்கிங் பீப்புள், எக்ஸ்ட்ரீம் கோல்டு வெதர். ஸோ ஃபைனான்ஷியலாக அது ஒரு பெரிய ஹப்பா அவங்களால பண்ண முடியாது, தோ தே ட்ரைங். ஓகே. ஸோ இப்போ என்ன ஆச்சு, நிறைய பேர் வந்து ஃபேமிலி பிரேக்கப்ஸ், பாவர்ட்டி லைன், டிவோர்ஸ்ட், அப்பா அம்மா ஏதாவது தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு 10-15 பேர், ஒரு 30-40 பேர் கொண்ட குரூப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பொண்ணுங்களை, வெள்ளைக்கார பொண்ணுங்களை குரூப் பண்ணிருக்காங்க. குரூப் பண்ணி 10 வயசுல இருந்து 12 வயசுல இருந்து ஸ்கூலுக்கு போகும்போது சாக்லேட் வாங்கி கொடுத்து, அவங்களுக்கு அப்படியே வாங்கி கொடுத்து, ஒரு 15-16 வயசு வரும்போது அவங்க செக்ஸ்லே மாதிரி கொண்டுட்டு வந்துட்டாங்க. ட்ரக்ஸ், தண்ணி, சொல்றதெல்லாம் செய்யணும். அந்த 50 பேர் அந்த நெட்வொர்க்கை கண்டுபிடிக்கிறதுக்கே இன்டெலிஜென்ஸ்க்கே கிட்டத்தட்ட 2-3 இயர்ஸ் ஆகி இப்போ எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி அத்தனை பேரும் 50 வருஷம் 60 வருஷம் 27 வருஷம் 30 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன, 2 விதமாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு சொசைட்டியில் ஒரு பெரிய ஸ்கார் வெள்ளக்காரங்க கிட்ட, நம்ம ஏழை ஆகிட்டோம் வேல்ஸில் இருக்கவங்க, 2வது வெளிநாட்டில் இருந்து, பாகிஸ்தான் மாதிரி ஒரு நாட்டில் இருந்து, 3rd வேர்ல்ட் கண்ட்ரி, அண்டர் டெவலப்ட் கண்ட்ரி, வேற மதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நாடு. இந்த நாட்டில் இருந்து இங்க பொழைக்க வந்தவங்க செகண்ட் ஜெனரேஷன். நம்ம ஊர் பொண்ணுங்களுக்கு மிட்டாய் சாப்பிட்டு, வடக்கா நார்த் இந்தியன்ஸ் வந்து நம்ம சவுத் இந்தியாவில் ஏதோ ஒரு பொண்ணை தப்பு பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து பொங்கி எழுறோம், எல்லாரும் ஊரை விட்டு போகணும், அவன் வரவே கூடாது, ஐடி போடணும், ஆதார் போடணும், அதை போடணும், இதை போடணும், செக் பண்ணணும், போலீஸ் ஸ்டேஷன் ரெஜிஸ்டர் பண்ணணும். இங்கே அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒரு சட்டமுமே கிடையாது. யார் வேணாலும் எங்கே வேணாலும் போயிருக்கலாம், எந்த நாட்டில் வேணாலும் இருக்கலாம், வாடகைக்கு எடுக்கலாம், லீகலாக இருந்தால் நீங்கள் ஒன்றும் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது. அப்போ எப்படி தான் பிடிப்பீங்க? ஸோ அப்போ என்ன அரசாங்கத்தில் பண்ணுறாங்க, அரசாங்கத்தில் என்ன பண்ணாங்க, இன்னொரு தப்பு இந்த மாதிரி நிகழாமல் இருந்து இன்னொரு 50 பேர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு பல 100 கோடி செலவு பண்ணி அவங்களுக்கு ஜுடிஷியரி கொண்டு போய் கஸ்டடி வாங்கி 50 வருஷம் ஜெயிலுக்கு போட்டு கோர்ட் டைம்லாம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி, ஏஐயும் கிளவுடையும் பயன்படுத்தி டிகாயா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு மாதிரி சேட் பண்ணி கிட்டத்தட்ட கடந்த ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் என்ன ரொம்ப கொடுமையான விஷயம்ல தம்பி ஜெரால், இப்போ வந்து ஒருத்தர் பிடிக்கிறாங்க இல்லையா, அந்த பிடிக்கிறதுல வந்து 3 விதமான ஆளுங்க மாற்றாங்க. ஓகே. ஒன்று வந்து இந்தியாவில இருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, படிக்க வராங்க, 12th டிகிரி பிஎஸ்சி எல்லாம் முடிச்சுட்டு இங்கே எம்எஸ் படிக்க வராங்க. அவங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள். 2வது அங்கேருந்து இங்கே ஒர்க் பண்ண வர ஒர்க் பர்மிட் ஹோல்டர்ஸ், மிடில் கிளாஸ், ஹையர் மிடில் கிளாஸ் இந்தியன்ஸ்,
அவங்க வந்து ஒய்ஃபும் கூட்டிட்டு வராங்க. பணக்கார பெண்களும் இங்கே யூகேல ஒர்க் பண்ணி ஆகணும், ஏன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப கூட. ஸோ அப்போ 2 பேரும் ஒர்க் பண்ணும்போது ப்ரெஷர், புது நாடு, டெம்பரேச்சர், கோல்டு, ஃப்ரெண்ட்ஸே இல்லை, ப்ராஜெக்ட் அடிக்கடி மாற்றிட்டு இருப்பான் 3 மாதத்துக்கு. ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி 3 மாதம் ஸ்காட்லாந்து, மேன்செஸ்டர், லிவர்பூல்னு 6 மாதம் மாற்றி ஐடி எஸ் சச் இஸ் அ வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப். இப்போ ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்க மாதிரி மாதம் 5 லட்சம் 10 லட்சம் சம்பளம் கிடைச்சாலும் ரொம்ப ஸ்ட்ரெஸ். இப்போ இதெல்லாம் இருக்கும்போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நிறைய டிஃப்ரென்சஸ் வருது. ஸோ அதுக்குள்ள அவங்களுக்கு குழந்தை பெற்றுறாங்க, கன்சோல் பண்ணுறதுக்கு அப்பா அம்மா இல்லை, ஒரு அவுட்லெட் இல்லாததுனால 2 பேருமே அந்த ப்ரெஷர் பில்ட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காக வராங்க. தமிழ் சினிமாவிலலாம் பார்த்துட்டு எல்லாம் ஒரே ஹீரோ 50 பேர் அடிக்கிற மாதிரி இவங்க ஹாலிவுட் படம் பார்த்துட்டு எல்லா வெள்ளக்கார பொண்ணுங்களும் இப்படி தான் இருப்பாங்க, நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய பேரோட அஃபேர் இருக்குன்றது ஒரு எப்படி தமிழ் சினிமா சண்டை ஒரு ஹீரோ 10 பேர் அடிக்கிறது உண்மையோ அதே அளவுக்கு தான் இதுவும் உண்மை. ஸோ ரியாலிட்டி வேற, நடக்கிறது வேற. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ட்ரை பண்ணுறது நம்பர் 1. அதுதான் பிட்வீன் 22 to 25 26 மாற்ற பசங்க. நம்பர் 2 வந்து அங்கேருந்து வேலைக்கு வந்து வீட்டில் இந்த ப்ராப்பர் எந்த ஒரு ஆம்பளையாக இருக்கட்டும் பொம்பளையாக இருக்கட்டும் ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போகிறதே ஒரு தவறான விஷயம். ஐயோ என்னால் என்னுடைய மென்டல் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, நம்ம வாழ்க்கையில் தோத்துட்டோன்றது ஒத்துக்க மாட்டோம். ஃபிசிக்கலாக ஒத்துக்கிறான், தலை வலிக்குது, உடம்பு வலிக்குது, ஆப்ரேஷன் பண்ணணும், அது ஒரு பெரிய அசிங்கமாக ஸ்டிக்பாக நினைக்கல. ஆனால் நான் டிப்ரெஷனில் இருக்கேன், என் ஒய்ஃபோட உட்காந்து என்னால் பேச முடியல, அதில் பல விஷயம் இருக்கு, ஆம்பளைங்க சொல்கிறது பொம்பளைங்க கேட்கலையா அப்படி முடியும். ஸோ அவங்க they are looking for a alternate. நம்பர் 2 அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது ரொம்ப ஈஸி, நமக்கு வேலைக்கார பொண்ணுங்களை பப்லையோ இல்லை இந்த மாதிரி சேட்டில் போனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்பர் 2. நம்பர் 3 இதுதான் ரொம்ப கொடுமையான விஷயம், 2வது கொடுமையான விஷயம். நம்பர் 3 வந்து இப்போ இங்கே வந்து நல்லா செட்டில் ஆனவங்க வந்து வேலைக்கு போய் உங்கள் டாக்டர்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப் லேட் நான் ஒரு 15-20 வீடியோ நான் உங்களுக்கு அனுப்பிச்சதில் அதில் போடுறேன். இவர் தமிழ் பாடகர், இவர் தமிழ் ஆக்டர், யாரையும் போடுறேன். எனக்கு வந்து ஆக்டர்ஸ் ஒருத்தரையும் தெரியாது, அதனால ஐ வாஸ் நாட் இன்ட்ரெஸ்ட். அவங்க நடிக்கிறேன் கூட தெரியல, பட் போடுறாங்க. இவர் தமிழ் ஆக்டர்ஸ் இல்லை, சாரி இந்தியன் ஆக்டர்ஸ், இந்தியன் சிங்கர்ஸ் அந்த மாதிரி போடுறான். இவர் இஸ் அரெஸ்டட், அது எந்த அளவுக்கு உண்மையா இல்லை ஒரு ஸ்டிக்மா மக்கள் மத்தியில் இந்தியர்கள் மேலே ஒரு வெறுப்பை கிரியேட் பண்ணுறதுக்காக முஸ்லிம்ஸ் மேலேயும் பாகிஸ்தானிஸ் மேலேயும் இந்தியன்ஸ் மேலேயும் ஏஷியன்ஸ் மேலேயும் ஒரு வெறுப்பை கிரியேட் பண்ணுறாங்கன்னு தெரியல எனக்கு. இட்ஸ் அன் அஜெண்டா பேஸ்டு பாலிட்டிக்ஸா, ஏன்னா ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க, ஆல்மோஸ்ட் 8 to 10% ஆஃப் த பாப்புலேஷன் ஆஃப் ஃபாரினர்ஸ். ஸோ இவங்க எல்லாத்தையும் வரவிடாமல் பண்ணணும், வந்தவங்கள ஈஸியாக இங்கே இன்டெகிரேட் ஆகாமல் அனுப்பணும். திருப்பி இருக்கலாம், இட் குட் பி, வி டோன்ட் நோ, ஹிடன் அஜெண்டா குட் பி தேர். ஆனால் என்ன இந்த 3வது ஆளுங்க யாருன்னா இவங்க சொசைட்டியில் நல்லா செட்டில் ஆகணும், காரு வீடு எல்லாம் இருக்கு. அதில் ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா நீங்கள் அனுப்பிச்ச சில வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு 60 வயசு இருக்கு, அவங்களுக்கு 55 வயசு இருக்கு, 62 வயசு இருக்கு. ஆனால் அவர் சேட் பண்ணுற பொண்ணுக்கு வயசு 14 இருக்கு, 13 இருக்கு. ஏன்னா இங்கே யூகேல லீகல் ஏஜ் ஃபார் கன்சென்சுவல் செக்ஸ் வந்து உடலுறவு கொள்றதுக்கு உண்டான வயசு வந்து 18. ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னா ஒரு சேட் கான்வர்சேஷன் ஆரம்பிக்கும் போது இந்த பொண்ணு வந்து சொல்ல மாட்டேங்குது எனக்கு வயசு 14. முதல்ல அவங்க லூர் பண்ணுறாங்க, சேட் பண்ணி வாங்க, இது ட்ரெஸ் நல்லா இருக்கா, இந்த ஃபோட்டோ நல்லா இருக்கா, இந்த வெளியில் எல்லாமே ஏஐ ஜென்ரேட்டட். இவங்க எல்லாம் பேசும்போது ஒரு அளவுக்கு வந்து இந்த ஆளை சைக்கலாஜிக்கலாக அந்த ரிலேஷன்ஷிப் மேலே எப்போ சேட் வரும், எப்போ ஒரு டோபமைன் ரிலீஸ் தானே இது, தம் அடிக்கிறது, பாட்டு கேட்கறது, இது எல்லாமே ஒரு டோபமைன் ரிலீஸ், ஒரு டெம்பரரி நல்லா இருக்குது இல்லையா அந்த ஒரு ஃபீலிங். அதுக்கு தான் நமக்கு டிங்கிற ஒரு மெசேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்க, எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப், உடனே நம்ம மைண்டு கியூரியஸ் என்ன இருக்குது யார் என்னன்னு பார்க்கணும். இட்ஸ் ஜஸ்ட் டோபமைன் ரிலீஸ், ஒரு செகண்ட் ஒரு இன்ஜெக்ஷன் சேர்ந்து டிக் டிக்னு வர மாதிரி. ஸோ அப்போ என்ன ஆயிடுது, திடீர்னு அந்த பொண்ணு சொல்லும் ராகுல் ரஞ்சித், யூ நோ சம்திங், I lied to you, I'm not 17, I'm not 18, I'm not going to become 18 in the next 6 months, I'm only 14.
ஸோ இவர் வந்து அதுக்குள்ள அடிக்ட் ஆகிடுவார், அந்த ஃபீலிங்க்கு, அந்த ஆளுக்கு, அந்த பேச்சுக்கு. ஏன்னா பிகாஸ் இஸ் அ ட்ரெயின்டு பீப்புள். எப்படி ஒரு பேசுனா ஒரு ஆம்பளை, வயசான ஆம்பளையோ எப்படி பேசுனா ஒரு ப்ரொஃபஷனலுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கும் சைக்கலாஜிக்கலா அவன் ஒய்ஃப் கிட்ட கிடைக்காது, எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா தேர் சைக்கலாஜிக்கலி ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல் பீப்புள். அப்போ என்ன ஆயிடுது, அவங்க வந்து 14 சொல்லுவாங்க, இவன் 15 சொல்லுவான். பட் இவனுக்கு இட் இஸ் டூ லேட். அது தப்புன்னு தெரிஞ்சாலும் அவனால் அது வந்து ஒரு பக்கம் பின்னாடி எடுத்து வச்சு திருப்பி இந்த ப்ராசஸ் அவன் ஆரம்பத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். திருப்பி போய் தேடணும், சேட் பண்ணணும், ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும், அவங்க யார் என்னன்னு தெரியணும். அந்த தலைவலிக்கு சரி 14 தானே, நம்ம இந்த பொண்ணை எப்போ பார்க்க போகிறோம், பார்க்கவே போகிறது இல்லை, சும்மா வீட்டில் உட்காந்து சேட் தானே பண்ண போகிறோம் தெரிஞ்சு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, அது படம் அனுப்புறதோ, அந்த பொண்ணு சொல்லணும் நீ ஏதாவது படத்தை அனுப்பு, உன்னுடைய உடம்பை காட்டு அப்படின்னு எல்லாம் லூர் பண்ணிட்டு எல்லாம் கேதர் பண்ணிடுவாங்க எவிடன்ஸ். இதே மாதிரி இவங்க கேட்கறது, அது எதுக்குமே அவங்க எல்லாம் ஏஐ ஜென்ரேட் பண்ண இமேஜஸாக அனுப்புவாங்க. கேட்டுட்டு நேரில் வர சொல்லுவாங்க, ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகணும். அப்போ போனாதான் 5-6 பேர் வெயிட் பண்ணுறாங்க பிடிக்கிறது. இதில் என்னன்னா கொடுமை பாருங்க. சரி, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் போறாரு, இப்போ வயசானவர் போறாரு, 50 வயசுக்கு மேல ஒருத்தர் போறாரு, 65 வயசுக்குள்ள மாட்டு சாப்பிட்டுமே பிரச்சனையே இல்லையே. ஏன்னா வாழ்க்கையில வந்து நிறைய படிச்சு அனுபவிச்சு இங்க வந்து சம்பாதிக்க நல்லது பண்றதுக்கு இல்லை, ஒரு இந்த மாதிரி கெட்டது பண்றதுக்கு இல்லை. ஸோ அவங்க மேல எனக்கு எந்த விதமான அனுதாபமோ மனிதாபமும் கிடையாது. பட் இந்த சின்ன பசங்க இருக்காங்க இல்லையா, 20 to 25 வயசு பசங்க எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக பண்ண போய் அவங்க மாட்டி எல்லாத்துக்கும் டெஃபினட்டா இம்ப்ரிசன்மெண்ட். குறைஞ்சது 8 மாசம், அதிகம் 3 வருஷம் 4 வருஷம். அது டிபெண்ட்ஸ் ஆன் தி கிரைம் கமிட்டட். இப்போ நீ எந்த அளவுக்கு படம் அனுப்பியிருக்கியா, இல்லை படம் கேட்டிருக்கியா, இல்லை நீ ஏதாவது பண்ணி காமிச்சிருக்க, இந்த மாதிரி எல்லாம் இருந்தா கிட்டத்தட்ட உங்களுக்கு 5 வருஷம் 6 வருஷம் ஜெயில் தானே. 5 வருஷம் 6 வருஷம் உங்களை டீபோர்ட் பண்ண மாட்டாங்க, இங்கதான் வைப்பாங்க. வச்சு ஜெயில் தண்டனை முடிச்ச உடனே தான் இந்தியாவுக்கு அனுப்புவாங்க. இங்க இருக்க முடியாது, உடனே டீபோர்ட் பண்ணிடுவாங்க. படிக்க வந்ததுக்கு தம்பி அவங்க குறைஞ்சது ஒரு 20-25 லட்சம் ரூபாய் லோன் எடுத்திருப்பாங்க மினிமம். அது எந்த யூனிவர்சிட்டியா இருந்தாலும், சின்ன யூனிவர்சிட்டி எடுத்தீங்கன்னா கூட, லண்டன் மெட்ரோபாலிட்டனா இருக்கட்டும், கிரீன்விச்சா இருக்கட்டும், ஈஸ்டர்ன் மில்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், 20-25 லட்சம் ரூபாய் மினிமம். இப்போ ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ், லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்லாம் போனீங்கன்னா 50-60 லட்சம் ரூபாய். இப்போ அந்த காசு எல்லாம் போச்சா. இதுல என்ன கொடுமைன்னா, பெரிய பெரிய பணக்கார போய் வீட்டு பசங்க வர்றது எல்லாமே ரொம்ப வசதியானவங்க. இப்போ நம்ம இந்தியாவிலேயே எவ்வளோ பெரிய தலைவர்கள், மகாத்மா காந்தி படித்தாரு, நேரு படித்தாரு, அம்பேத்கர் படித்தாரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, இப்போ நம்மளுடைய கடைசியாக அந்த வேர்ல்ட் பேங்க் சீஃப் எல்லாருமே இங்கே தான் படிச்சிருக்காங்க, மன்மோகன் சிங் எல்லாம். இப்போ ஆனால் அவங்கெல்லாம் வந்து தனியாக வீடு எடுத்து படிக்கணும், ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உண்டு பண்ணணும், இல்லை நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கணும்னு வந்து அவ்வளோ பேர் இங்கே தான் படித்தாங்க. ஆனால் அவங்க படிக்கும் போது அவங்களோட டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கணும், இல்லை ஒரு நாட்டை நல்லா அமைக்கணுன்றதுக்காக வந்து படிச்சுட்டு போனாங்க. இப்போ நம்ம பசங்க அதே ஒரு ஸ்டேட்டஸ் யூகே, இங்கிலாண்டை நினச்சிக்கிட்டு யாருக்குமே இந்தியன்ஸ்க்கு மேபி 0.0001% தான் ஆக்ஸ்போர்ட்லேயோ கேம்பிரிட்ஜ்லேயோ யூசி இந்த லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்லையோ லண்டன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ்லையோ கிடைக்கும். மீது எல்லாருக்கும் இப்போ நம்ம ஊரில் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜ் மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு 5-6 திறந்து வச்சிருக்க மாதிரி, இப்போ நான் இருக்கிற இடம் வந்து வெஸ்ட்மினிஸ்டர்ல இருக்கேன், சென்ட்ரல் ஆஃப் வெஸ்ட்மினிஸ்டர். இந்த தெரு ஒரு 1 கிலோமீட்டர் ஸ்ட்ரீட், இது கிரேட் டீச்வெல் ஸ்ட்ரீட்னு பேரு, கிரேட் போர்ட்லண்ட் ஸ்ட்ரீட். இந்த 1 கிலோமீட்டர் ஸ்ட்ரீட்ல கிட்டத்தட்ட 5 யூனிவர்சிட்டி இருக்கு. நீங்க நம்ப மாட்டீங்க, காலேஜ் கிடையாது, 5 யூனிவர்சிட்டி. ஒரு பில்டிங்கை வாடகைக்கு எடுத்து அவ்வளோ ஈஸி இங்க ஒரு யூனிவர்சிட்டி ஓபன் பண்றது, பர்மிஷன் வாங்குறது, ஒரு ஸ்கூல் ஓபன் பண்றது. உடனே வந்து கவர்மெண்ட்ல ஹோம் ஆஃபீஸ்ல 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு விசா பர்மிஷன் கொடுப்போம். இது வந்து ஒரு பெரிய மாஃபியா பிசினஸ். ஒரு நிமிஷம், விசா யூனிவர்சிட்டிஸ்னே இருக்குல்லங்க யூகேல குறிப்பா? ஆமா சார், விசா யூனிவர்சிட்டிஸ்னே இருக்கு. விசா கரெக்டா சொல்லுங்க. அவன் போடுறது இந்த மாதிரி ஒரு பில்டிங் சைஸ் வாடகைக்கு எடுத்தா 50 பேர் வந்து விசா கொடுப்பான், 100 பேர் விசா கொடுப்பான். 100 × 20 லட்சம் கால்குலேட் பண்ணுங்களேன், 20 கோடி ரூபா. அவனுக்கு டோட்டலா 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு ஷட் டவுன் பண்ணிடுவான். என்னைக்கெல்லாம் ஹோம் ஆஃபீஸ் இன்ஸ்பெக்ஷன் வருதுன்னு சொல்லுவான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட,
அன்னைக்கு மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, மீதி நாளெல்லாம் போய் கேஎஃப்சியில் ஒர்க் பண்ணுவாங்க, மீதி நாளெல்லாம் போய் மெக்டொனால்ட்ஸில் வேலை செய்வாங்க. இதில் என்ன பிரயோஜனம்? சொந்த அப்பா அம்மாவுடைய காசையும் வீட்டையும் எடுத்து அடகு வச்சு வாடகை பண்ணி ஜுவல்ஸ் எடுத்து வந்து இந்த டிப்ளமோ இப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லா கம்பெனிக்காரர்களுக்கும் தெரியும். யூகேக்கு போயிட்டு வந்தாலும் எவரும் வேலையை கொடுக்கறது இல்லை. யூஎஸ் போயிட்டு வந்தாலும் எந்த யூனிவர்சிட்டியில் படித்தேன், என்ன டாபிக் படித்தேன், என்ன மார்க் எடுத்தேன், இதெல்லாம் பார்த்து தான் கொடுக்குறான். ஒரு 10 யூனிவர்சிட்டி 15 யூனிவர்சிட்டிக்கு மட்டும்தான் வேல்யூவேஷன். ஆனால் இந்த கிரேஸ் யூகேல போய் படிக்கணும், நேரு படிச்சாரு, மன்மோகன் சிங் படிச்சாரு, அவங்க என்ன படிச்சாங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கரெக்ட். அதுதான் கேள்வி. இப்ப இது எல்லாத்தோட இதுதான் ஃபைனல் பாயிண்ட். இப்ப என்ன பண்றாங்க, இந்த பசங்களை எடுத்து சரி ஒருத்தர் அரெஸ்ட் பண்றாங்களா, ஒரு ஸ்டேஷன்லயோ ட்ரெயின் ஸ்டேஷன்லயோ ஒரு ரெஸ்டாரண்ட்லயோ ஒரு பப்ளிக் பிளேஸ்லயோ இல்லை நிறைய இடத்துல நான் உங்களுக்கு வீடியோல அந்த பையன் அந்த பொண்ணு வீட்டுக்கு வர சொல்றது, அந்த வீட்டுல பொண்ணே இல்லை, கதவு திறக்குது, வேற யாரும் இருக்காங்க, அம்மாவோ அக்காவோ, எங்க அந்த பொண்ணுன்னு கேட்கறாங்க, அவங்க உட்காரு வரும்னு சொல்றாங்க. அதுக்குள்ள போலீஸ் வெயிட் பண்ணி அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அவனை கூட்டிட்டு போய் வெஸ்ட்மினிஸ்டர் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல நிறுத்தி சட்டத்துக்கு முன்னாடி எவிடன்ஸ் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணி அவரை கொண்டு போய் தண்டனை வாங்கி கொடுத்தா அந்த பிரச்சனை அந்த 4 பேருக்கு தான் தெரியும், போலீஸ்காரங்களுக்கு. கரெக்ட். இவரோட எம்ப்ளாயருக்கு தெரியும் இல்லையா, இந்த ரூம்மேட்டுக்கு தெரியும், ஒரு 10 பேர். இந்த பையன் கூட அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடலாம், இல்லை அக்கா தங்கச்சி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்து ஒரு 5 வருஷம் வரமாட்டேன், 7 வருஷம் வரமாட்டேன், எல்லாருக்கிட்டையும் எதையாவது சொல்லி சமாளிங்க. ஃபோன் எல்லாம் பேச விடுவாங்க. இப்போ இந்தியாவில் இருக்கிற ஒரு ஜெயில் மாதிரி இல்லைங்க. உங்களுக்கு வந்து எப்படி ஒரு ஹோட்டல் அப்பார்ட்மெண்ட் இருக்குங்களோ அந்த மாதிரி இங்கே கவனிச்சுக்குவாங்க. சரி இவன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, 5 வருஷம் கழிச்சு வெளியில் வந்து டிபோர்ட் பண்ணலாம். ஆனால் இவன் கதையை வாழ்க்கையை முடிக்கணும்னு என்ன பண்றாங்க, என்ஜிஓஸ் பேர்ல நான் இப்ப இந்த எடுத்த வீடியோ எல்லாம் கிரைம் ஸ்டாப்பர்ஸ் அந்த மாதிரி ஒரு 4-5 என்ஜிஓ வேற வேற புது பேர்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சேவிங் கிட்ஸ், ஃபீடோஃபைல் ப்ரொடெக்ஷன், அந்த மாதிரி எல்லாம் ஐடென்டிஃபை ஃபீடோஃபைல்ஸ். அவன் என்ன பண்றான், எல்லாத்தையும் எடுத்து யூடியூப்ல ஒருத்தர் கேமரா வச்சுட்டு ரெடியா இருக்கான் 2 பேர் அந்த குரூப்ல. அவனுக்கும் இந்த பையனுக்கோ இந்த ஆளுங்களுக்கோ பேசுற வேலையே இல்லை, ஃபுல்லா வீடியோ எடுத்து இன்ஸ்டன்டா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிடுறாங்க. இல்ல லைவ் ஸ்ட்ரீம் பண்றாங்க, ஃபேஸ்புக் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு அதை கட் பண்ணி போட்டுறான். அப்ப 10 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் கிளீனா போடுவோம், ராகுல் கிரண் இந்தியன் ஸ்டூடெண்ட் fedophile was caught in let's say Ilford Eastern போடுவான் தெளிவா சப்ஜெக்ட்ல இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகும், கொஞ்ச நாள் கழிச்சு கூகுளில் ராகுல் ஸ்ரீவத்சவா ஏதோ ஒரு பேர் போடுறீங்க, ராகுல் ரத்னம் ராஜீவ் முனுசாமி போட்டீங்கன்னா நேராக கொண்டுட்டு வரும். அப்போ இந்த பையன் 5 வருஷம் சர்வ் பண்ணி உண்மையிலேயே திருந்தி இந்தியாவுக்கு வந்தாலும் அவரோட வாழ்க்கை ஃபினிஷ். கரெக்ட். அங்க எந்த பொண்ணு அவனை கல்யாணம் பண்ணாதா, யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்களா, ஒண்ணு வீட்டுல வந்து அவங்க அப்பா அம்மா டிப்ரெஸ் ஆயிடுவாங்களா. இதுல நான் நேற்று உங்களுக்கு அனுப்பிச்ச சில வீடியோல அது இந்த இந்தியன் பையன் கதறான், எங்க அப்பா தற்கொலை பண்ணிக்குவாரு, எங்க அம்மா தற்கொலை பண்ணிக்குவா, பொண்டாட்டி தங்கச்சி எல்லாம் செத்து போயிடுவாங்க, என்னை விட்டுரு, தயவு செய்து என்னை விட்டுரு, நான் வரவே மாட்டேன் இந்த நாட்டுக்கு, இன்னைக்கே போயிடுறேன், விட மாட்டாங்க. ஸோ இப்ப இது என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுறது லீகலா இல்லீகல் பண்ணக்கூடாது, சட்டத்துக்கு இல்ல, சட்டத்துல அதுக்கு இடமே இல்லை. ஏன்னா அவன் கன்விக்ட் ஆவான்னு என்ன நிச்சயம் உங்களுக்கு? கரெக்ட். அங்க போயிட்டு கன்விக்ஷனே இல்லாம இல்லப்பா இது நீயே இல்ல, இது வந்து வேற ஏதோ வேற இன்னொரு ஏஐ சாஃப்ட்வேர் உன்னோடைய மொபைல்ல உனக்கே தெரியாம சேட் பண்ணிருக்கு கூட சொல்ல வாய்ப்பு இருக்கு இல்லையா? டெக்னாலஜி இவ்வளவு பண்ற டெக்னாலஜியால அதை பண்ண முடியாதா? தெரிஞ்சு தரமா? ஸோ பிளாக்மெயில் பண்ணலாம் இல்லையா ஒருத்தர். ஆனா அதை பண்றதுக்கு முன்னாடி இதை பண்ணிடுறாங்க. இதை யார் பண்றது? போலீஸ் பண்றது இல்லை, அதுக்குதான் என்ஜிஓ கொண்டுட்டு வராங்க. இந்த என்ஜிஓ எல்லாமே ஏதாவது ஒரு ஒயிட் சுப்ரமசி ஆர்கனைசேஷன். இப்ப இவங்க மேல தப்பு சொல்லலாமா? எப்படி தப்பு சொல்றது? இப்ப போலீஸ்காரங்க என்கவுண்டர் பண்றாங்க, தப்பா? கண்டிப்பா தப்பு. ஆனா இப்போ ஒரு உதாரணத்துக்கு யூகேல ஒரு கொலை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஏதோ ஒரு விஷயம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட சண்டை வந்தது, மர்டர், பிளான்டு மர்டரோ இல்ல ஏதோ ஒரு கில்லிங் நடக்குதுன்னா நம்ம டிவியில பார்ப்போம், பிபிசியில
2 நாள் 3 நாள் கழிச்சு பேப்பர்ல டிஸ்கஸ் பண்ணுவாங்க. 10 நாள்ல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க. 12ஆவது நாள் 13 ஒரு 20 நாள்ல ஜட்மெண்ட் வந்து அவ்வளவுதான். சோ அப்ப மக்களுக்கு என்ன முதல்ல தெரியுதுன்னா, ஒருவர் தவறு செய்தால் 20 நாளில் நீ 25 வருடம் ஜெயிலுக்கு போவாய்ன்றது தெரியும். கொலை பண்ணா இப்போ வாழ்க்கை முடிஞ்சது, அதோட தூக்கு தண்டனை அதெல்லாம் விட்டுருங்க. சரி, தூக்கு தண்டனை இருக்கிற நாடெல்லாம் எவ்வளவு தப்பே பண்ணியா? அப்படி பார்த்தா சைனாவில் அதிக தூக்கு தண்டனை, ஈரான்ல அதிக தூக்கு தண்டனை, அமெரிக்காவில் தூக்கு தண்டனை, வருஷம் தூக்கு தண்டனை கைதிகள் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்காங்களே ஒழிய குற்றம் குறையில. ஸோ அப்படி இருக்கும்போது அது தீர்வு கிடையாது. என்ன பண்றான்? 20 வருஷம் 30 வருஷம் ஜெயில கொடுக்குறான். நீங்க எப்ப வெளில வருவீங்க? செத்து போயிடுவீங்க உள்ளே. 77 வயசு வருவீங்க. அப்ப என்ன மக்களுக்கு தெரியுதுன்னா, போலீஸ் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றது கரெக்டா பண்றாங்க. உடனே என்கொயரி, இது என்ன இன்ஃபுளுன்ஸே இல்லாம, பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸே இல்லாம, இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன். தமிழ்நாடு மாதிரி கிடையாது. இப்போ நம்ம ஊர்ல என்ன பிரச்சனை? எல்லா சிவில் சர்வன்ஸ், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கொத்தடிமைகள் ஆயிட்டாங்க இல்லையா தலைவர்களுக்கு. they don't take independent decisions. இப்போ நீங்க போய் பாத்தீங்கன்னா இந்தியாவில் இட்ஸ் such a funny place. ஜுடிஷியரியை கேட்டீங்கன்னா மீடியா உங்களை பிளேம் பண்ணுவாங்க, நீங்க உங்க கடமையை செய்யறது இல்லைன்னு. மீடியாவை கேட்டா சிவில் சர்வன்ஸ் பியூரோக்ராட்ஸை பிளேம் பண்ணும், பியூரோக்ராட்ஸை கேட்டா மக்கள் சோம்பேறின்னு சொல்லுவாங்க. பீப்புள் சரியான தலைவர்களை சூஸ் பண்றது இல்லைன்னு. இது நம்ம எல்லாரையும் பொலிட்டீஷியன் மேக் யூஸ் ஆஃப். ஸோ அந்த கதையை விட்டுருங்க. இப்போ இது எல்லாத்துக்கும் இவங்க உட்காந்து இன்டெலிஜென்ஸ்ல யோசிக்கும் போது இது எல்லாத்துக்கும் என்னதான் வழி? ஒரு பயங்கரமான ஒரு பயத்தை உண்டு பண்ணணும், அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். இப்போ அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்திரா கவர்மெண்ட்ல 1000 தடவை சொன்னாங்க நம்ம கிட்ட, ரெட் சாண்டர்ஸ் மழை பெய்யறதுக்கு வேணும், இந்த சேஷன் ஃபாரஸ்ட் டிஸ்ட்ராக்ட் பண்ணாதீங்க. நம்ம ஆளுங்க கேட்கவே இல்லையே, கண்டினியூஸா பண்ணிட்டே இருந்தாங்க. அப்ப அவங்க பண்ணது எல்லாமே கண்டிப்பா தப்பு. என்கவுண்டர் பண்ணதோ 10 பேர், வேற என்ன வழி? மக்கள் மனதுல ஒரு பயத்தை உண்டு பண்றதுக்கு இதை தவிர போலீஸ் டிபார்ட்மெண்ட் வழி இல்லையே. சார் அதான் நான் கேட்குறேன், என்ன வழி? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் சில நேரத்தில் ட்ராப்னு தெரியாம போய் மாட்டிப்பாங்க இல்லையா சார்? என்ன சார் நீங்க எல்லாம் உணர்ந்து நீங்களே என்ன வழி சார்? ஒழுக்கமா இருக்கிறது ஒண்ணுதான் சார் வழி. புரியுது. படிக்க வந்தோம், எதுக்காக வந்தோம்? நம்ம படிக்க வந்தோம், படிச்சுட்டு கிளம்பி போ. இப்ப சரி கல்யாணம் பண்ணணும் இல்லை, இதில் மற்ற நாடுகள் மாற்றுறாங்களா இல்லையா? இந்தியா பாகிஸ்தான் மட்டும்தானா இல்லை மற்ற? ஏன்னா யூகேல படிக்க வருது பல்வேறு நாடுகள்லேருந்து வருவாங்க இல்லையா? ரொம்ப அருமையான கேள்வி கேட்டீங்க, புத்திசாலித்தனமாக. அதுக்கு தெளிவான பதில் என்னன்னா, நம்ம நீங்களும் நானும் கடந்த 4 நாளா 5 நாளா பார்க்குற வீடியோல 10 வீடியோல 9 வீடியோ இந்தியன்ஸ். ஓகே. அந்த 9 வீடியோல 8 வீடியோ ஒரு பர்டிகுலர் சமூகத்தை சேர்ந்தவங்க, இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. 7%, 8%, 70% இருக்காங்க. அப்ப என்ன இது ஒரு கல்ச்சுரல் இதுதான் இல்லையா? கலாச்சாரம் மேம்பட்ட எந்த ஊர்ல ப்ரொடெக்ஷன் ஜாஸ்தியா இருக்கோ, எந்த கல்ச்சர்ல அவங்க தான் வெளியில வந்தாலும் ஏதாவது தவறு பண்ண நினைக்கிறாங்க. இப்ப இது எல்லாத்துக்கும் ஒரே வெளியேற்றம் சார். இப்போ இங்க இந்தியர்கள் வெள்ளக்காரங்களை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இல்லையா? எவ்வளவு பேர் இருக்காங்களே. இப்ப நான் என்னுடைய மனைவியை நான் 2005 பார்த்தேன் ஜார்ஜியால. 5 வருஷம் கழிச்சுதான் அவங்க ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின், நான் ஆர்த்தடாக்ஸ் ஹிந்து. 5 வருஷம் கழிச்சுதான் நாங்க கல்யாணம் பண்ணோம். இப்ப 5 வருஷம் எங்க வீட்டுல முடியாதனால, அவங்க வீட்டுல முடியாதனால 2 பேர் எங்க வீட்டுல இருக்கவங்க அவங்க வீட்டுல 5 நாள் இருந்தாங்க, அவங்க வீட்டுல இருக்கவங்க எங்க வீட்டுல 5 நாள் இருந்தாங்க, கல்யாணம் பண்ணோம். இப்ப இது என்ன பிரச்சனைனா, வெள்ளக்காரங்க நல்லவங்க இல்லையா? ரொம்ப நல்லவங்க. ஆனா நம்மளோட இன்டென்ஷன் நல்லா இருந்தா தானே எதிராளியும் நல்லா இருப்பா. நம்ம மனசுல இருக்கிறது தானே நம்ம மற்றவங்க மூலியமா நம்ம பாக்குறோம். சோ இப்ப இதுல கிறிஸ்டினா, வெள்ளக்காரங்களா, இந்தியன்ஸா, ஹிந்துவா, முஸ்லிம் இதெல்லாம் கேள்வி கிடையாது. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வரவன் உண்மையிலேயே நாங்க படிக்கணும், ஒரு நல்ல திறந்த மனப்பான்மை உள்ள ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணணும், அந்த பொண்ணு வேலைக்கு போனோம்னா அவன் அதுக்கு உண்டான மாதிரி அணுகுமுறையை உண்டு பண்ணுவான். இப்ப கல்யாணம் பண்ண போற என்ன உள்ள ஒரு பையன் அந்த பொண்ணுகிட்ட போய் உடலுறவை பத்தி கல்யாணத்துக்கு முன்னாடி பேசுவானா? இல்ல போட்டோ அனுப்புன்னு, சொந்த பொண்டாட்டி, கட்ட போற பொண்டாட்டிய படம் அனுப்புன்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான்ல. அப்ப அவங்களோட இன்டென்ஷனே தப்பு தானே. அப்ப இது எப்படி கரெக்ட் பண்றது? இப்ப இவனை என்ன தப்பி விட்டுலான்றீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வாங்கப்பா, நீங்க படிங்க, இங்க இருக்கிற பொண்ணு வெள்ளக்கார பொண்ணுங்க நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, பண்ணிட்டு போயிடுங்க, பாதி பேர் பிரெக்னெண்டா இருப்பாங்க. இப்ப என்ன ஆகும் சொசைட்டி? அப்ப எதுக்கு? சரி, இப்ப இந்தியன்ஸ் 90% ஆஃப் தி பீப்புள் ஹிப்போக்ரிட்ஸ், மீதி பேரு மெகலோமேனியக்ஸ் இல்லையா? இதுதான் அங்க இருக்கிற குரூப்.
இப்போ என்ன பண்ணலாம், இவன் எல்லா தப்பையும் இங்கே பண்ணிட்டு MBA MS வாங்கிட்டு இந்தியாவுக்கு போயிட்டு அங்கே ஒழுக்கம் உள்ள சீமானாட்டம் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவானா? எப்படி அது? அப்போ இந்த இங்கே இருக்கிற சொசைட்டி என்ன? ஸோ அப்போ இது என்னதான் முடியும்? நீங்களே சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? இல்லை, அந்த நாட்டு சட்டத்திட்டங்களையும் செக்ஸ் குறித்த விழிப்புணர்வையும் எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்தா சரியாக போயிடுது. எப்படி இல்லை இது ஜுவனை இல்லை, இவங்களை வந்து இப்போ பண்ணக்கூடாது, அவங்கள அப்ரோச் பண்ணக்கூடாதுன்ற இந்த கலாச்சாரம், இந்த மைண்ட் செட்டை வந்து வளர்த்து விடணும்ல சார். அதுதான் சார் அந்த இன்டர்வியூவில் அந்த 4 பேர் 5 பேர் அவன் என்ன கேட்குறாங்க, உனக்கு பொண்ணு இருக்கா, உன் பொண்ணை இன்னொருத்தர் செஞ்சா நீ ஒத்துக்குவியா, உனக்கு அக்கா தங்கச்சி இருக்கா, உன் அக்கா தங்கச்சிக்கு ஒருத்தர் இப்படி செஞ்சா ஒத்துக்குவியா, உன் அக்கா பொண்ணுக்கோ உன் அண்ணன் பொண்ணுக்கோ செஞ்சா ஒத்துக்குவியா? ஒத்துக்க மாட்டேன். அப்ப ஏன் நீ அதை செய்யற இன்னொருத்தனுக்கு? இப்போ பைபிள்ல சொல்ற மாதிரி மற்றவன் உங்களுக்கு என்ன செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறியோ நீ அதை மற்றவனுக்கு செய்யாது. ஏன் செய்யற? செஞ்சுட்டு அப்புறம் நான் பாவ மன்னிப்பு கேட்டா எப்படி? அது ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? இப்ப இது என்னன்னா சார், நமக்கு சுதந்திரம் கழிஞ்சு 75 வருஷம் ஆச்சு இல்லையா சார்? இன்னொரு சின்ன கேள்வி, இப்போ இப்படி யாருமே இல்லாமல் வந்து ஸ்டூடெண்ட்ஸாவோ இல்லை ஒர்க் பண்ணவோ மாட்டிக்கிறவங்களுக்கு அங்கே ஃப்ரீ லீகல் எய்ட் அது மாதிரிலாம் இருக்குமா? சார் லீகல் எய்ட் இருந்து என்ன சார் பண்ண முடியும்? எவிடன்ஸ் வந்து இல்லை, உண்மையிலே ஒருத்தர் இன்னசென்ட்டாக இருந்து அவர் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையான்னு கேட்குறேன். இருக்கு சார். அதுதான் அதையும் சொல்றாங்க பாருங்க அந்த வீடியோல. 99.9999% கன்விக்ஷன் தான். ஏன்னா சார் இத டிகாயா இருக்கவங்க ப்ரொஃபஷனல் பீப்புள் சார். அவனுக்கு என்னென்ன பாயிண்ட் எல்லாம் சேட் பண்ண சட்டத்துல உங்களை சார்ஜ் ஷீட் பண்ண முடியும் நமக்கு தெரியும். அதை தான் அவன் பண்ணுவான். அவங்களோட முதல் நாள் சொல்ல மாட்டான், 14 வயசு 20 நாள் கழிச்சு சொல்லுவான். ஏன் முதல் நாளே சொன்ன அவனுக்கு ஓரளவுக்கு அறிவு இருந்திருக்கு இல்லையா வெளியில வரத்துக்கு? சொல்ல மாட்டாங்க. அப்ப என்னன்னா இதை டோட்டலா எராடிகேட் பண்ணணும் அவங்களுக்கு. இது தவிர அவங்களுக்கு வேற வழியே இல்லை பண்றது. ஃப்ரீ லீகல் எய்ட் இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு ஃப்ரீ லீகல் எய்ட். எங்க போனீங்கன்னா சிட்டிசன்ஸ் அட்வைஸ் பியூரோ இருக்கு, ஃப்ரீ லாயர்ஸ் இருக்காங்க. ஆனா லாயர் இப்ப நானே தான் ஒரு லாயர் கேம்பிரிட்ஜில் லா படிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, என்னத்தை போய் என் கிளைண்ட்டுக்கு நான் சப்போர்ட் பண்ண முடியும்? அவன் வரும்போதே மொபைல் போன், சாட் ஹிஸ்டரி, வாய்ஸ் ஹிஸ்டரி, பேசினது, அவன் வந்ததுக்கு சிசிடிவி இமேஜ், அவன் அனுப்பிச்ச துணிமணி இல்லாம அனுப்பிச்ச படம், புகைப்படம், இந்த பொண்ணு அவன் கேட்ட படம், எல்லாத்தையும் கொண்டு போய் கோர்ட்ல சப்மிட் பண்ணுவான் ஜட்ஜுக்கு முன்னாடி. ஒரு 24 மணி நேரம் 48 மணி நேரத்துல கேஸ் முடிஞ்சு போயிடும். 5 வருஷம் அதுக்குள்ளதான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிடுறாங்க. இன்னொரு லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போறானா? நீ தப்பிச்சுட்டு ஐயோ இந்த இவரை மட்டும் ராம்நாத் கோபால் மட்டும் கிடையாது, அவர் உத்தமர் இல்லையே, அதுவும் பண்ண போறது இல்லையே, முடிஞ்சிடுச்சு உங்க கதை. அப்ப அந்த பக்கமே போகக்கூடாது. அதுதான் இதுல உள்ள பாயிண்ட். இப்ப சார் இதுல என்ன கொடுமைனா சார், வயசானவங்க கிட்ட பணம் இருக்கு. இந்த 2 கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்க, அவங்க கிட்ட பணம் இல்லை, பயம் தெரியாது, சொசைட்டி கல்ச்சரலா. இந்த வேலைக்கு போறாங்க, அந்த வேலைக்கு போறவங்க எல்லாரும் குறைஞ்சது 5 லட்சம் ரூபாய் மாசம் சம்பாதிக்கணும். குறைஞ்சு ஐடில நல்ல கொஞ்ச நாள் என்ன மாதிரி ரொம்ப நாள் இங்க இருக்கிறவங்க கூட சம்பாதிக்கலாம். 10 லட்சம் 15 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும். இங்க விலைமாது கிட்ட போறது சட்டத்துக்கு அது ஒரு பர்டிகுலர் இடமே இருக்கு. பாம்பேல இருக்கிற மாதிரி, கல்கட்டால இருக்கிற மாதிரி அங்க போயிடலாமே. இவங்களுக்கு இங்கதான் ஹிப்போக்ரசி வருது. இவர் தப்பும் பண்ணுவாரா, ஆனா அதை அவங்க யாரும் பார்த்துடக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாது. இப்ப இந்தியாவில் நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ரொம்ப நேர்மையானவர், ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் ரொம்ப நேர்மையான. யார் தெரியுமா நேர்மையானவர்? நிறைய லஞ்சம் வாங்குவாரு, ஆனா வெளியில அது பேர் கிடாம வாங்குறவர் தான் நேர்மையானவர். அதேதான் இங்க. இப்ப இவர் எல்லா தப்பும் பண்ணணும், ஆனா அவர் வெளியில மாட்டக்கூடாது. அப்ப என்ன பண்றாங்க? இந்த மாதிரி மாற்றான். இதோட மோசம் இந்த வயசானவங்க இருக்காங்கல்ல, அவனுக்கு எல்லாம் நல்லா தெரியும். எங்க இருக்கு சோஹோ போனா அங்க நம்ம விலை மாதிரில பிடிக்கலாம், 100 பவுண்ட் 200 பவுண்டுக்கு வரலாம். அந்த பொண்ணுங்களுக்கு 20-21 வயசு தான் இருக்கும். அவங்க they all come from broken family, உடைந்த குடும்பத்திலிருந்து வருபவர்கள். அப்பா ஜெயிலில் இருப்பார், அம்மா ட்ரக் அடிக்டா இருப்பாங்க, எல்லாம் தெரியும். ஆனா இவங்களால போய் இவங்களுக்கு 50-55 வயசாயிடுச்சு, அங்க ஒண்ணுமே இவங்களால பண்ண முடியாது. அதுக்கு வயகரா சாப்பிடுவாங்க, அதுக்கு அந்த மாத்திரை சாப்பிடுவாங்க, இந்த மாத்திரை சாப்பிடுவாங்க. சோ இவன் என்ன, இவனுக்கு பாடியில எனர்ஜியும் கிடையாது, பெர்ஃபார்மும் பண்ண முடியாது, உடம்புல தெம்பும் கிடையாது. ஆனா அதே மாதிரி சொசைட்டிக்கு இது தெரியக்கூடாது நமக்கு இந்த பழக்கம் இருக்குன்னு. சோ
யாருக்குமே தெரியாம வெளியில போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு காரை எடுத்துட்டு பிசினஸ் போற மாதிரி போய் மாற்றுறது இதெல்லாம். ஸோ இப்போ இந்த சொசைட்டி வந்து டயர்ட் ஆயிடுச்சு. இங்க மட்டும் இல்லை, இப்ப இது வந்து யூகேல தீவிரமா ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப பாருங்க, இது அப்படியே பிரான்ஸ்ல ரிப்பீட் ஆகும், அப்படியே ஜெர்மனில ரிப்பீட் ஆகும், அப்படியே சுவிட்சர்லாந்துல ரிப்பீட் ஆகும், கனடாலயும் யூகேலயும் இப்ப இதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபுல் டைம். கனடால ஏன் பண்றாங்கன்னா நிறைய பேர் பஞ்சாப்ல இருந்து இருக்காங்க, அங்க பாப்புலேஷன் நிறைய எம்பிஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க வந்து தேர் மோர் ப்ராலிஃபிக்கா வந்து போறாங்க பழகுறாங்க அந்த மாதிரி ஒண்ணு. இங்க வந்து நிறைய பாகிஸ்தான்ல இருந்து வரவங்க, ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி மதத்துல இருந்து வரவங்க இங்க. அதனால இந்த 2 நாடு இது சக்சஸ்ஃபுல்லா இருந்து இப்போ இந்த பீடோஃபைல் ரேட்ஸ், ரேப் இதெல்லாம் டிராஸ்டிக்கா குறைஞ்சது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல. எல்லா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லயும் இதை பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் சார். ஜார்ஜியான்ற ஒரு நாட்டுல எங்க வைஃப் எங்கிருந்து வராங்களோ அங்க வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன்ஸ்க்கு வீசா கிடையாது. உங்களுக்கு வந்து எந்த விசா தேவை கிடையாது. டிக்கெட்டை போட்டுட்டு நீங்க ஜார்ஜியாவில் போய் 1 வாரம் 10 நாள் ஹாலிடே ஸ்பெண்ட் பண்ணிட்டு திருப்பி வந்துடலாம். எக்கானமியை பூஸ்ட் பண்றதுக்காக இந்தியன் ஃபாரின் மினிஸ்டரும் ஜார்ஜியன் ஃபாரின் மினிஸ்டரும் டெல்லியில் அக்ரிமெண்ட் போட்டாங்க, விசா ஃப்ரீ என்ட்ரி ஃபார் டூரிஸ்ட். சரிங்களா? நம்ம ஊர்ல நம்ம பசங்க சவுத் இந்தியன்ஸ் கொஞ்சம் போறாங்க, நார்த் இந்தியன்ஸ் பீகார், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் எல்லாம் லேபர்ஸ், டெய்லி லேபர்ஸ், லாரி டிரைவர்ஸ், அவங்க எல்லாம் போய் அங்க அராஜகம் பண்ணி ரோட்ல போற பொண்ணுங்களை கையை பிடிச்சி இழுத்து குடிச்சு கிடிச்சு கலாட்டா பண்ணி அந்த விசா ஃப்ரீ சிஸ்டத்தையே க்ளோஸ் பண்ணிட்டான், சுத்தமா க்ளோஸ் பண்ணிட்டான். இப்போ 10,000 இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அங்க. 10,000 பேர் சவுத் இந்தியாவில இருந்து மட்டும், கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகால இருந்து 10,000 பேர் மெடிசன் படிக்கிறாங்க. வெளியில போர்டே போட்டான், வீட்டுக்கு வெளியில இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் we do not rent the property. ஓகே, போர்டு போட்டான். நான் 10 இடத்துல இருக்கு, நான் போட்டோ எடுத்து அனுப்புறேன் உங்களுக்கு அடுத்த தடவை போகும்போது. இதோட அசிங்கம் நமக்கு தேவையா? இதெல்லாம் பரவாயில்ல. இப்ப என்ன சொல்லிட்டா, B1 B2 அதுக்கப்புறம் கொஞ்சம் ரூலை மாத்தி US B1 B2 விசா, UK விசா, ஷெங்கன் விசா இருக்கவங்க பாஸ்போர்ட்ல வேலிடா இருக்கவங்க மட்டும் வரலாம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டுட்டு இருந்தோம். சரி, ஏன்னா அப்போ உங்களுக்கு டூரிசம் டெவலப் பண்ணணும். சின்ன நாடு, 3 மில்லியன் 30 லட்சம் தான் பாப்புலேஷன், எக்கானமி GDP 30 பில்லியன் தான், அதனால கொண்டுடுவோம். அப்ப என்ன பண்ணானுங்க, சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், மத்திய இதெல்லாம் போய் டெல்லி, பாம்பேல இருக்கிற பணக்கார பசங்க போய் அதே தப்பு பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே ஓகே. இப்ப என்ன பண்ணா, அதையும் க்ளோஸ் பண்ணி எவன் யூஎஸ்க்கு பிஆர் கிரீன் கார்டு, இந்தியன் பாஸ்போர்ட் வித் யூஎஸ் கிரீன் கார்டு, இந்தியன் பாஸ்போர்ட் வித் பிரிட்டிஷ் ஒர்க் பர்மிட், எங்க உங்களை ட்ரேஸ் பண்ண முடியும். நீ வந்தாங்க ஒரு தப்பு பண்ணா யூகே கவர்மெண்ட் போலீஸ் கிட்ட ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, இந்தியன் போலீஸ் கிட்ட ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அப்போ நமக்கு சார், நமக்கு ஒரு விஷயத்தை ப்ரொஃபஷனலா பண்ணணும். ஒரு இப்ப மோடி மட்டுமோ இல்ல ஒரு பெரிய தலைவர்கள் 2-3 பேரோ போய் இந்தியா பெருசு, வல்லரசு வல்லரசு சொல்லிட்டே இருக்கலாம், நல்லா எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா வெளியில வந்து நமக்கு ஒரு சொசைட்டி மரியாதை கொடுக்கணும், மதிப்பு கொடுக்கணும்னா அந்த ஊர்ல இருக்க கலை கலாச்சாரத்தெல்லாம் நம்மளும் மதிக்கணும். இப்ப எப்படி இப்ப குஷ்பு வந்தாங்க நார்த்ல இருந்து, நம்ம மதிக்கலையா? ஜோதிகா வந்தாங்க, நம்ம மதிக்கலையா? அவங்க நம்மளை மதிச்சாங்க, நம்ம அவங்கள மதிச்சோம், அவ்வளவுதான் பாயிண்ட் இருக்கு. அதே மாதிரி நம்மளும் இங்க வந்து இங்க உள்ள கலை சார், என்ன அருமையான ஊர் சார் லண்டன். இங்க இருந்து 20 பவுண்டு சார், லோ ஏர்லைன், லோ பட்ஜெட் ஏர்லைன் ரயன் ஈஸி ஜெட்ல 2000 ரூபாய் டிக்கெட் சுவிட்சர்லாந்து போறதுக்கு, 2000 ரூபாய் டிக்கெட் ஆஸ்திரியா ரிட்டர்ன் டிக்கெட். இவன் ஒரு நாள் ஒரு பீஸா ஹட்ல போய் சாப்பிட்றதுக்கோ அந்த 5 ஹவர்ஸ் இவன் உட்காந்து சேட் பண்ணி கண்ட பொண்ணுங்களோட சேட் பண்ற நேரத்துல வேர்ல்டு மியூசியம் இருக்கு, கோயிலூர் டைமண்ட் இருக்கு, லைப்ரரி இருக்கு, ஆர்டிஃபேக்ட்ஸ் பார்த்துட்டே இருக்கலாம். நமக்கு டைப் வாழ்க்கை பத்தாது 100 வருஷம், அவ்வளவு இருக்குங்க. ஆர்ட்ஸ், கலை கலாச்சாரம், டிராவல் பண்றதுக்கு நாடு. யோசிச்சு பாருங்க, பிரான்ஸ் போன ஒரு மொழி பேசுறான், இட்டாலிக்கு போன ஒரு மொழி பேசுறான், ஜெர்மனிக்கு போன ஒரு மொழி பேசுறான், வேற சாப்பாடு சாப்பிடுறான். சொர்க்கம்னு ஒண்ணுமே இல்லை, இங்கதான் இருக்குல்ல. நம்மளால இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏங்க இவன் கண்ட பொறுக்கி பொண்ணுங்களோட சேட் பண்றதுக்கு அவன் இந்தியாவே பண்ணலாமே. அப்பா அம்மா சொத்தை வித்து 30 லட்சத்தை கொண்டு வந்து கடனாளி ஆகி SBIல கொண்டு போய் வீட்டை வச்சு இந்த கர்மாந்திரம் எதுக்கு இங்க வந்து பண்ணும்? அது அங்கேயே வந்து பண்ணலாமே. ரொம்ப வருத்தமா இருக்கு சார்.
புரியுது சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்களை ரொம்ப நேர்மையாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி.